ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். தர்ப்பணத்துக்கு முன்னாடி முன்னோர்களை நினைச்சு நான் சொல்ற சுலோகத்தை சொல்லுங்க. ஓம் நமோ பித்ர ஜன்ம. ஓம் நம பித்ர ஜன்ம. உங்க தங்கச்சி பேரை சொல்லி இப்ப நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. உங்க தங்கச்சி பேரு? சிவரஞ்சனி. சிவரஞ்சனி பகினி. சிவரஞ்சனி பகினி. மாயா, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி ஆரம்பிச்சிடலாமா? தம்பி ஆரம்பிச்சிடலாம். உட்காருங்க. தாயார மனசால வேண்டிக்கோங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. அம்மா, இத்தனை வருஷம் நீ இருந்ததே எனக்கு தெரியாது. அதனால முறையா ஒரு மகன் செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் எதையும் நான் செய்யவே இல்லை. என்னை மன்னிச்சிருமா. உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல இருந்து உன் ஆன்மா சந்தோஷப்படுற அளவுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயங்களையும் ஒரு குறையும் இல்லாம செய்வேமா. நன்னா வேண்டிக்கோங்க. நீங்க வேண்டினதெல்லாம் கிடைக்க உங்க அம்மா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பூஜையை ஆரம்பிக்கலாமா இல்ல யாராவது வரணுமா? ஐயா, கதிர் வரணும். மாயா, போய் பாரு, எங்க போனா? சரி பெரியம்மா. தம்பி, காகத்துக்கு சாப்பாடு வைங்க. வந்து சாப்பிடுறது காகம் இல்ல, உங்க தாயார் வந்து சாப்பிடுறாங்க. சரி. கா 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 கா. ஜானகி, இந்த நேரத்துல எங்க போனா? வந்துருவாங்க. மாயா தான் கூப்பிட போயிருக்கால. வாங்கோ, இந்த பிண்டத்தை கையில எடுத்துட்டு குளத்துல போய் அம்மாவை நினைச்சுட்டு கரைக்கணும். இறந்து போனவங்களோட ஆத்மாவுக்கு இதுதான் ஆகாரம்.
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. என்னாச்சுமா? எந்த குறையும் இல்லையே. பிண்டம் ரெண்டா உடைஞ்சது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சாமி. இதுக்கா கலக்கமா இருக்கீங்க? இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. நீங்க திதி கொடுத்து வேண்டுதல் பண்ணி பரிபூரணமா கும்புறதுக்கு முன்னாடியே ஆத்மாத்தமா வேற யாரோ அவங்களுக்கு திதி கொடுத்திருக்காங்க. வேதப்படி ஒரு பொண்ணு இறந்துட்டா அவளோட சிதார்த்தத்தை அவளை பெத்தவங்க பண்ணணும், இல்ல அவளோட கணவன் பண்ணணும். கணவன் இல்லனா அவளோட வாரிசுகள் பண்ணணும். அவங்களும் இல்லைன்னா தான் அண்ணன் தம்பிகள் பண்ணணும். அப்பதான் அந்த ஆத்மா ஏத்துக்கும். முதல்ல உங்க தங்கையோட வாரிசு பண்ணிருக்கணும். நீங்க ரெண்டாவதா பண்ணிருக்கீங்க. அதனாலதான் பிண்ட ரெண்டா உடைஞ்சிடுச்சு. இன்னைக்கு 2 பேரு சிவரஞ்சனிங்கிற ஆத்மாவுக்கு திதி கொடுத்திருக்கீங்க. இது சுப சகுனம் தான். இதுக்காக மனசை அல்லாட விட வேண்டாம். நிறைவா முடிஞ்சிருச்சு. சேமமா இருங்கோ.